பெண் பிள்ளையை பெற்றவங்க ஒரு பெண் வந்து ஆண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உதாரணத்துக்கு வீரத்தில் வந்து ஆணுக்கு இணையாக பெண்ணை வளங்க. ஆண்களுக்கு என்னென்னலாம் வீர விளையாட்டு தெரியுமோ அத்தனையுமே பெண்ணுக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கராத்தே, இந்த சிலம்பம், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. எல்லாம் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு பெண்கள் வெளில போகும்போது, தனியாக போகும்போது நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், அவள் எல்லாத்தையும் சண்டை போட்டு தப்பிச்சு வந்துடுவா அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக வீட்டில் இருக்கலாம். பெண்கள் கண்டிப்பாக அனைத்து தற்காப்பு கலையும் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அது நாளைக்கு நீங்கள் தனியாக வெளியில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் தனியாக வெளில போகவே முடியல. முதலெல்லாம் பெண்கள் தான் போக முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தையே வெளில போக முடியல. அந்த அளவுக்கு வந்து காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனால பெண்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கணும்னா பெண்களை வந்து நிறைய சிலம்பம் இருக்குது, கராத்தே இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுத்து பெண்களை வந்து ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப பலசாலியாகவும் நம்ம